வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழைய சோறில் எப்படி வடகம் போடுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு இவ்வளோ பழைய சோறு மிஞ்சிருச்சு. இதை நான் மிக்சியில் மாற்றிக்கிறேன். தண்ணி மட்டும் இருத்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதை மிக்சியில் மாற்றிக்கலாம். இதில் மிக்சியில் மாற்றிக்கிட்டேன். இது கொஞ்சமாக உப்பு போடணும். ஏன்னா சாதத்தில் நான் உப்பு போட்டு வெடிப்பேன். அப்புறம் ரொம்ப உப்பாயிரம் வடகம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் வடகம் 1-2 அதாவது முக்காவது நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது பண்ணணும். நம்ம அரைச்சிக்கலாம் உப்பு போட்டு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 1-2 நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. லைட்டாக அரிசி தெரியணும், அந்த சோறோட இது தெரியணும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு இதில் மாற்றிட்டு இவ்வளோண்டு ஜீரகம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் கவரில் அதை உள்ளே போட்டுருவோம். ஒரு லப்பர் பேண்டு தேவைப்படும். அந்த லப்பர் பேண்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் போட்டு நான் மேலாப்பில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல இந்த முனியில் நான் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த இது லைட்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி போடலான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு 2-3 நாள் காய வச்சிடணும். வச்சுட்டா அழகான பழைய சோறில் வடகம் ஈஸியாக செஞ்சிடலாம். பழைய சோறை வீணாக்காதீங்க. சாதம் எப்போயுமே வீணாக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி போட்டு 2 நாள் கழித்து பார்க்கலாம். 2-3 நாளாக நல்லா காஞ்சிச்சு. இந்த மாதிரி வடகம் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இதை நம்ம எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வடைச்சட்டி வச்சு எண்ணெய் வச்சுருக்கோம். இப்போ போட்டு பொரித்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நல்லா எண்ணெய் காஞ்சது பிறகு தான் போடணும். பாருங்கள், இது பழைய சோறு வடகன்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுட்டை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்படி அதை யூஸ் பண்ணலான்றதை திங்க் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வடகம் நல்லா வந்திருக்கா? இதை கொஞ்சம் நம்ம நொறுக்கி பார்க்கணும். எப்படி சத்தம் நல்லா வருதுன்னு பாருங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வடகம் செஞ்சு பாருங்கள். இந்த வடகம்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.